எஸ்ஜிபி அப்படின்ற தங்கப்பத்திரத்தை ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதன்படி இந்த ஆண்டுக்கான விற்பனையை பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இந்த விற்பனை நடக்க போகுது. இதை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர்கள், பல்கலைக்கழகங்கள், அறக்கட்டளைகள், தொண்டு நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே வாங்கலாம். கடந்த 3 நாட்களாக 24 கேரட் தங்கம் என்ன சராசரியில் விற்பனை செய்யப்படுது அப்படின்றத பொறுத்து 6263 ரூபா ஒரு கிராம் அப்படின்னு இதோட விலையை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இந்த 5 நாளில் நீங்கள் பணம் கட்டி வாங்குற இந்த தங்கத்துக்கான பத்திரம் வந்து உங்களுக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி கொடுப்பாங்க. இதை நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, அது இல்லாமல் ஆன்லைன் ட்ரேட் சென்டர், இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நேரடியாக பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னா, ஆன்லைனில் வாங்கும்போது 1 கிராமுக்கு 50 ரூபாய் ஆஃபர் தராங்க. அதனால நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு உங்களுக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஒரு ஆள் எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் 4 கிலோ வரைக்கும் வாங்கலாம். இதுவே நீங்கள் ஒரு அறக்கட்டளையாவோ தொண்டு நிறுவனமாகவோ இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ வரைக்கும் தங்கமாக இந்த தங்கப்பத்திரம் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே டைம் நீங்கள் வந்து இந்த தங்கப்பத்திரத்தை வாங்கினீங்கன்னா அதை உடனே எல்லாம் திரும்ப விற்க முடியாது. நீங்கள் இதோட மெச்சூரிட்டி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதோட மெச்சூரிட்டி டைம் பார்த்தீங்கன்னா 8 வருஷம். 8 வருஷம் நீங்கள் முழுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா, அன்னைக்கு ரேட்டுக்கு 24 கேரட் கோல்டு என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டுக்கு உங்களோட தங்கப்பத்திரத்தை நீங்கள் வந்து கொடுத்துட்டு காசாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 8 வருஷத்துக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்களோ அதுக்கு 2.5% வட்டியும் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் 8 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது, உங்களுக்கு நடுவில் ஏதாவது எமர்ஜென்சினா கூட 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த தங்கப்பத்திரத்தை நீங்கள் விற்க முடியும். அதே போல் இந்த தங்கப்பத்திர முதலீட்டில் 20,000 வரைக்கும் தான் நீங்கள் பணமாக கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக தான் இதில் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். ஸோ இதெல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்பிஐ வெளியிடுற இந்த தங்கப்பத்திரத்தை வாங்குங்க. அது தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டு ஐயோ உடனே விற்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படி உடனே விற்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கல் ஆகிடும். இதோடு சேர்த்து இன்னொரு குட்டி தகவலையும் சொல்லிடுறேன். இந்த ஒரு முறை மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இன்னும் 4 வகையில் தங்கத்தை நம்ம வாங்க முடியும். அது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, நேரடியாக நம்ம ஒரு நகை கடைக்கு போய் நகையாக நம்ம வாங்கிடலாம். அதுதான் ஆபரண தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம வாங்கும்போது அதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம உடனே அடகு வைக்கலாம், உடனே விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இல்லை தினமும் கூட நம்ம நினச்சோன்னா அதை போட்டுக்கலாம். அதை நம்ம அழகாக நினச்சோன்னா நம்ம வந்து தங்கம் போட்டிருக்கோம், அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் இதில் மைனஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கத்தை நம்ம நகையாக வாங்கும்போது அதுக்கு செய்கூலி, சேதாரம், 3% ஜிஎஸ்டி அப்படின்னு எப்படி பார்த்தாலும் 10%க்கும் மேலே நம்ம கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதனால நம்ம வாங்க வேண்டிய தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே டைம் நம்ம அதை உடனே விற்றோம்னா அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாஸாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணோன்னா தங்கத்தோட விலை வந்து பல மடங்கு உயர்ந்ததுக்கப்புறம் விற்றோம்னா நம்மளுக்கு அது லாபகரமாக இருக்கும். இது இல்லாமல் தங்கத்தை வந்து நம்ம காயினாவோ இல்லை தங்க கட்டியாவோ வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்கூலி, சேதாரம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து நகையை போல் நம்ம அணிஞ்சிக்க முடியாது. ஏன்னா வந்து தங்கத்தை கட்டியாவோ காயினாவோ கொண்டு போய் யார்ட்டையும் காட்ட முடியாது இல்லையா. ஆனால் இதுக்கும் வந்து 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. மற்றபடி கூடுதலாக எந்தவித கட்டணம் நம்ம கட்ட வேணாம். இதையும் நம்ம வந்து உடனே வந்து நம்ம விற்கணும்னு நினச்சோன்னா இம்மிடியேட்டாக நம்ம இதை விற்றுடலாம். முக்கியமாக தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மிடில் கிளாஸாக இருந்தால் உங்களுக்கு இது கரெக்டான ஒரு வழிமுறையாக இருக்கும். இது இல்லாமல் பேடிஎம், கூகுள் பே இது போன்ற ஆப்லேயும் நீங்கள் வந்து டிஜிட்டல் முறையில் தங்கத்தை வாங்கலாம். இப்படி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பல்வேறு நிபந்தனைகள் இருக்கும். நீங்கள் தங்கத்தை வாங்கிடலாம், அதை உடனே நீங்கள் வந்து விற்கவும் செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் விற்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் கட்டணமாக செலுத்த வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு நீங்கள் டிஜிட்டல் முறையில் தங்கத்தை வாங்கி அதை அப்படியே வச்சிட்டு இருக்க முடியாது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் வந்து தங்க கட்டியாவோ காயினாவோ வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை விற்பனை செஞ்சிடணும். அப்படி நீங்கள் தங்க கட்டியாவோ காயினாவோ நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 700 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இது தவிர இடிஎஃப் அப்படின்ற தங்க ஃபண்டுகளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நிறுவனங்கள் ஃபண்டாக கொடுப்பாங்க. இது போன்ற டிஜிட்டல் முறையில் நீங்கள் பணம் வாங்கும்போது மார்க்கெட் வேல்யூ உயர உயர உங்களோட தங்கத்தின் மதிப்பும் உயர்ந்துகிட்டே இருக்கும். இந்த முறையில் நீங்கள் தங்கத்தை வாங்கும்போது உங்களுக்கு எந்தவித வரியுமே கிடையாது. ஆனால் வந்து விற்கும்போது இடைத்தரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோக்கருக்கு நீங்கள் வந்து சிறிய கட்டணத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியாக மொத்தம் 5 வழிகளில் நம்ம நாட்டில் தங்கத்தின் மேலே நம்ம வந்து முதலீடு செய்ய முடியும். இதில் உங்களுக்கு எது சரியானது அப்படின்னு யோசித்து நீங்கள் முதலீடு செய்யுங்க.